பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதி சினிமனையில் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு என் கூட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் விவி கிரி சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள். வணக்கம் சார். வணக்கம். அதான் நேயர்களுக்கு வணக்கம். T20 வேர்ல்டு கப் அதிரடியாக தொடங்கியிருக்கு. நம்மளுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகவே தொடங்கியிருக்குன்னு தான் எடுத்துக்கணும். வந்திருக்கு. ஸோ நேற்று மேட்சை பற்றின உங்கள் ஒப்பீனியன் சார், எப்படி இருந்தது? அந்த இந்தியா USA வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க USA. அந்த சூரியகுமார் கேட்சை விட்டாங்க at 15 or something. அது மட்டும் பிடிச்சிருந்தாக்கா கதை கந்தலாயிருக்கும். ஓகே, அதில் கொஸ்டினே கிடையாது. ஏன்னா இந்தியன் பேட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப மோசம். அதை எப்படி சொல்கிறது, ஓவர் கான்ஃபிடென்ஸா இல்லை காம்ப்ளசன்ஸா இல்லை திமிரா? இந்த எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். அதனால் எனக்கு என்னமோ திமிருன்னு தோன்றுறது. ஏன்னா விக்கெட்ஸ் விழுந்தது எல்லாத்தையும் பார்த்தா யாருமே போல்டோ எல்பிள்டோ ஆகலை. இல்லை, எல்லாம் ஏரில் அடித்து அவுட்டு. அண்டு என்னமோ வந்து சொல்லி வச்சு அவுட் ஆகிட்டு போகிற மாதிரி அவுட் ஆகிட்டு போனாங்க. ரொம்ப ரொம்ப கேவலமாக இருந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளே பேசிக்கணும்னு நினைக்கிறேன் சார். இந்த இளம் கன்று பயம் அறியாது அப்படின்னு நான் கேட்கும்போது நீங்கள் சொன்னீங்க இல்லை இது கண்டினியூவாக இருக்கணும், இந்த ஃபார்ம் கண்டினியூவாக இருந்தால் மட்டுமே நம்மளுக்கு சஸ்டெயின் ஆக முடியும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப கரெக்டு. இப்போ என்ன ப்ராப்ளம்னா எல்லாருமே இந்த மாதிரி இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு இதுலேருந்து பாருங்கள், அபிஷேக் சர்மா ஃபஸ்ட்டு பால் 6 அடிக்கணுன்ற வெறியில் இருக்காரு. அது என்ன, அது வந்து ப்ரீ பிளான்டா இல்லைனா இந்த மாதிரி எங்கேயாவது பெட்டுக்கிட்டு கட்டிருக்காரா என்னன்னு தெரியல. ரொம்ப மோசமாக இருக்காது. இது வரைக்கும் 6-7 இன்னிங்ஸில் 4 இன்னிங்ஸ் ஃபஸ்ட்டு பால் அவுட் ஆகிருக்காரு அவர். ஃபஸ்ட்டு பால் அவுட் ஆகுதுங்கிறது இட்ஸ் எ மேட்னஸ். அது ஓப்பனர் வந்து ஃபஸ்ட்டு பால் அவுட் ஆகுது டீமுக்கு வந்து ரொம்ப கெடுதல். அது வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்காரு. அவரை டிசிப்ளின் பண்ணணும். ஓகே, ஐ எம் யூஸிங் த வேர்ட் டிசிப்ளின். கோச்சோ இல்லை செலக்டரோ கூப்பிட்டு சொல்லணும், இந்த மாதிரி யூ கெனாட் கெட் அவுட் ஹிட் ஃபஸ்ட் பால் இன் த ஏர் ஃபார் 6. நீ எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். அவர் அப்படின்னாக்க இஷான் கிஷன் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. அவருக்கு வந்து பாலை தேடின்னு இருக்காரு ஃபஸ்ட்டு. அவரை அடிக்காமல் விளாட முடியல அவர். ஏன்னா ஃபஸ்ட்டு பால் விக்கெட் வந்தோடனே அவர் வந்து ஸ்லோ டவுன் பண்ணணும்னு பார்க்குறாரு, ஆனால் முடியல அவருக்கு. அது ஒன்று. திலக் வர்மா நல்லா ஆடிந்தார். அவர் என்ன பண்ணார், அவரும் அந்த புல் அடிக்க போய் அவுட் ஆகிட்டார். இது ஏன்னு தெரியல. இது கடைசி, அதாவது 15 ஓவருக்கு அப்புறம் கூட அடிச்சிருக்கலாம். ஓகே, இப்போ 15 ஓவருக்கு அப்புறம் நமக்கு விக்கெட் இல்லாமல் போயிடுது கடைசியில். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வராமல் 15 ஓவரில் 2-3 விக்கெட் டவுன் ஆயிருந்துனாக்கா அதுக்கப்புறம் ஈஸி வந்து அடிக்குது. அது பண்ணாமல் எல்லாரும் தூக்கி அடிச்சு அவுட் ஆனாங்க. இது ரொம்ப கேவலம் வந்து சிவம் துபே. அவர் ரொம்ப மட்டமாக ஆடினார். அவரோட ஒரு சைடு தெரியுது. அவர் ஒரு மேட்ச் நல்லா விளையாடுறாரு, ஒரு மேட்ச் இந்த மாதிரி விளையாடுறாரு. அது ஒன்று. ஈவன் ரிங்கு சிங் அண்ட் ஹர்திக் பாண்டியா அனாவசியமாக அவுட் ஆனாங்க, தூக்கி அடிச்சு அவுட் ஆனாங்க. எல்லாருமே தூக்கி அடிச்சு அவுட்டு. அக்ஷர் பட்டேல் எல்லாருமே. கடைசியில் வருண் சக்கரவர்த்தி ரன் அவுட் ஆனாங்க. அது ஒன்று தான் வந்து பேட்டில் படாத அவுட். மற்ற எல்லாம் தூக்கி அடிச்சு அவுட். சார், எனக்கு பிளேயிங் லெவலில் எங்கே சந்தேகம் வந்துச்சுன்னா, சஞ்சீவை நம்ம சொன்ன மாதிரியே எதிர்பார்த்த மாதிரியே பெஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த இடத்துல இல்லை, அவ்வளோ வாய்ப்புகள் பார்த்து தான். சஞ்சு வந்து நம்ம செலக்டர்ஸ் குறை சொல்ல முடியாது. 5 இன்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ 5 இன்னிங்ஸ் கொடுக்குறது ரொம்ப அதிகம். 5 இன்னிங்ஸும் அவர் வந்து ஃபெயில் ஆகிருக்காரு. பேட் லக் இல்லை, ஒரு ரன் அவுட்டோ ஒரு இதுவோ அதெல்லாம் கிடையாது. கிளியராக அவர் விளாட முடியாமல் அவுட் ஆகிட்டு போயிருக்காரு. ஓகே, அதனால் அது வந்து டெஃபினட்டாக இப்போ அடுத்தவங்களுக்கு அதே கதி தான். இப்போ மற்றவங்களும் வந்து எவ்வளோ ரன் அடித்தாலும் இந்த மாதிரி கிரைசிஸில் அவுட் ஆகிட்டு போனாங்கன்னாக்கா அவங்களுக்கும் இதே கதி தான் பண்ணணும். அதுதான் நான் சொல்கிறேன். சிராஜோட என்ட்ரி, டிஎஸ்பி அவரோட என்ட்ரியை எதிர்பார்த்தீங்களா சார்? அவர் ஆக்சுவலாக இந்த நியூஸ் அவருக்கு வரும்போது அவர் ஜெர்மனிலையும் அவங்க இருந்திருக்காரு. ஓகே, ஹாலிடேயில் இருந்திருக்காரு போல இருக்கு. அவரை கூப்பிட்டு வந்து அவசரமாக உள்ளே இறக்கி அவருக்கு சட்டையை தைச்சி அது விளாட வச்சுருக்காங்க. அது வந்து ரொம்ப லக்குங்கன்னா பெரிய லக்கு. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டார். ஓரளவு நல்லா போட்டார். அதனால் வந்து அது அவர் இன்னொரு லக்கு இருந்தாங்க, பும்ரா அன்ஃபிட்டு. இல்லைன்னா அவர் 11ல் இருந்திருக்க மாட்டார். பும்ரா அந்த ஹர்ஷ்தீப் தான் இருந்தது ஒரிஜினல் 11ல். இவர் ரிசர்வில் தான் இருந்தது. பட் பும்ரா இல்லைனாலும் இவர் விளாட விட்டாங்க. ஓகே, எனியோ வாட் எவர் இட் இஸ். பட் அவர் வந்து T20யில் இந்த டவுன் த லெக் போடுறாரு. அது வந்து நிறுத்தணும். அவுட் ஆஃப் ஆப்ஷன் தான் போடணும். அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன்னா அந்த ஆக்ஷனே இப்படி வருது, தலை இப்படி சாயுது, கை இப்படி போகுது, எல்லாமே வந்து பேட்ஸ்மேனுக்கு காலில் போடுற மாதிரி வருது. அது கூடாது, இப்படி போகணும்.
ஏன்னா நீ ஸ்லிப்பு கலி ஆஃப் சைடில் 6-7 பேர் வச்சுருக்கேன். இந்த 7 பேர் வச்சுருக்கும் போது அங்கே தான் நீங்கள் எய்ம் பண்ண ஒழிய லெக் சைடில் போடக்கூடாது. ஓகே. அது வந்து அவர் ஒன்றும் கற்றுக்கல. ஸோ ஒரு பக்கம் விக்கெட் விழுந்துக்கிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் இந்த கேப்டன் நாக் அப்படின்னே சொல்லலாம். சூரியகுமார் யாதவ் ஸ்கை ஸ்பெஷலாக சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து அவ்வளோ அருமையாக ஆடினார். அவர் ரெஸ்பான்சிபிளாக அடிக்காமல் விளையாடினார். பட் அவருக்கு வீக் பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஏன்னா பேசிக்லி அவர் என்ன பண்ணுவார், பேக் ஃபுட் பிளேயர். ஆமாம். கோலி வந்து இஸ் அ ஃப்ரண்ட் ஃபுட் பிளேயர். கோலி எதுக்கு எடுத்தாலும் முன்னாடி வருவார், இவர் அப்படி இல்லை, எதுக்கு எடுத்தாலும் பின்னாடி போவார். அதனால் என்ன ஆகுது, இவங்க அதை பார்த்து வச்சுட்டு இவங்களுக்கு இந்த க்ளோஸ் பால் ஸ்லோயர் ஒன்று போடுறாங்க. இது ஏற்கனவே போன நியூசிலாண்டில் இவங்க ட்ரை பண்ணாங்க. அப்போ 2 தடவை அவுட் ஆகிட்டார் அவர். இப்படி பேக் ஃபுட்டில் போய் இப்படி ஸ்பூன் பண்ணுறாரு, அது காட்டன் போல்ட் ஆகிடுது, இல்லைனா காட்டட் கவர்ஸ் ஆகுது. இது வந்து அவரோட வீக் பாயிண்ட். அதையே நேற்று ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த 15ல் இருக்கும்போது அந்த கேட்சை விட்டுருக்காங்க. ஓகே. அதனால் அந்த இதை அவர் கரெக்ட் பண்ணிக்கணும். பட் ரொம்ப அருமையாக ஆடினார். மற்றபடி டெஃபினட்டாக வந்து அவர் வந்து சேவியர். நேற்று அவர் கொலாப்ஸ் ஆயிருந்தாக்க ஒன்றுமே, ஐ மீன் நம்ம ஃபஸ்ட்டு மேட்சை உதப்பட்டிருப்போம். அந்த மாதிரி கேஸ் இருந்தது. பட் ப்ரில்லியண்ட்டாக ஆடினார். அது கொஸ்டினே கிடையாது. அதுவும் இந்த கீழே ஊழ்ந்து இந்த 6 அடிக்குதுங்கிறது அவரோட ட்ரேட்மார்க் ஷாட் ஆகிடுது. ரோஹன் கெனாய்னு ஒருத்தர் அடிப்பார் ஓகே வெஸ்ட் இண்டீஸில். ஓகே. அதுக்கப்புறம் இவர் தான் அந்த மாதிரி ஷாட் அடிக்கிறார். சார் நம்மளை கம்பேர் பண்ணல சார், இந்த கேப்டன்சியோட கேப்டன் அப்படின்ற பொறுப்பை நேற்று உணர்ந்திருக்காரு ரோஹித், டோனி. ஏன்னா டோனி கடைசி வரைக்கும் அடிக்க மாட்டார், 18வது ஓவரில் அடிக்க அப்படி தான் ஆரம்பிப்பார். இருக்கணும். 2 ஓவர் தான். ஸோ அதை தான் நேற்று அவர் அங்கே ஃபாலோ பண்ணார். கேப்டன்ஸ்னா ஒண்டர்ஃபுல்லாக ஆடுறார், அதை கொஸ்டினே கிடையாது. மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் கேப்டன். அண்ட் ஆல்சோ டீமை வந்து வெயிட்டை ஷோல்டரில் வச்சுட்டு விளையாடுறாரு. ஒரு சைடில் விக்கெட் போடும்போது கான்ஃபிடெண்ட்டாக நின்னார், தன்னால் முடியும்ன்ட்டு. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம், ரியலி குட். பட் அந்த ஒரு வீக் பாயிண்ட் மட்டும் அந்த பேக் ஃபுட்டில் போய் இப்படி ஃப்ரண்ட் ஃபுட்டை ஸ்கூப் பண்ணுறாரு, அதை மட்டும் அவர் ரெக்டிஃபை பண்ணிடணும். ஏன்னா பேசிக்கலி இந்த பேக் ஃபுட்டில் நிற்கிறாரு, லெக் சைடை பார்த்து நிற்கிறாரு. அதனால தான் இந்த ப்ராப்ளம் வருது. இதை நான் 2-3 பேருக்கு நான் பார்த்துருக்கேன் ஏற்கனவே இந்த இது. ஓகே. இன்ஃபேக்ட் நான் சஜஸ்டே பண்ணியிருக்கேன் என்ன பண்ணணுன்ட்டு. இந்த லோயர் லெவலில் அந்த மாதிரி அவர் வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டு விளையாடினாக்கா 100% க்ளீனாக இருப்பார் அவர். பட் மற்றவங்கெல்லாம் வந்து நோ எக்ஸ்கியூஸ் அட் ஆல். அது வந்து சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் அவுட் ஆகிட்டு போனது வந்து என்னால் ஜீரணிக்கவே முடியல. ரிங்கு, அக்ஸர், ஹர்திக்கு, திலக்கு, தூபே எல்லாம் ஏறல, எல்லாமே. ஆமாம், உங்கள் ஓப்பனர்ஸ் 2 பேரும் அவங்களும் ஏறல. அதிகமான லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வச்சு நம்ம களம் இறங்கியிருக்கோம். அப்படி இல்லை, யார் இருந்தாலும் இந்த மாதிரி அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏரில் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹர்திக் பாண்டியா வந்து நல்லா விளையாண்டுருக்கும் போது எதுக்கு அந்த ஷாட் வந்து மேலே ஏரில் அடிக்கிறார்? கிரவுண்ட்லேயே அடிச்சுட்டாங்க 4 ரன்ஸ் வரப்போகுது. அந்த 2 ரன் எக்ஸ்ட்ராக்காக அவுட் ஆகிட்டு போயிட்டார். ரிங்கு சிங்கும் அதே மாதிரி தான் பண்ணார். ஸோ அதனால் மொத்தத்தில் லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டர் இல்லை, யாராக இருந்தாலும் மைண்ட் செட் தான் காரணம். இன்கேஸ் ஸ்கை அந்த 15ல் அவுட் ஆகியிருந்தாருன்னா இந்தியாவோட நிலை நேற்று என்னவா? இல்லை, ஒன்று ஹோப்பே கிடையாது. ஓகே. ஏன்னா இந்த 160 வந்து செம போனஸ் இது. அவங்க கிட்டத்தட்ட 140 வந்துட்டாங்க, 138 வந்துட்டாங்க அவங்க. அதனால் வந்து ஸ்கை முதல்ல அவுட் ஆகியிருந்தாருனாக்கா இவங்க 100 வந்துருக்கதே சந்தேகம். ஏன்னா யாருமே ரெஸ்பான்சிபிளாக விளாடல. அதனால் டெஃபினட்டாக இந்தியா உதப்பட்டிருக்கும் ஸ்கை அவுட் ஆயிருந்தாங்க. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு 3 1 2 3 அந்த பொசிஷனில் இன்கேஸ் சஞ்சீவ் நெக்ஸ்ட் மேட்ச்சில் ட்ரை பண்ணலாமோ சார்? ஏன்னா நியூசிலாந்து சீரீஸில் அவ்வளோ வாய்ப்புகள் கொடுத்துட்டாங்க. இன்கேஸ் ஒரு வாய்ப்புகள் கொடுத்தா அவர் அன்லெஸ் இஷான் கிஷன் இன்ஜர்ட். ஓகே. அப்படி தான், அப்போ தான் அவர் வேறு ஏதாவது ஒருத்தர் இன்ஜர்ட்னா தான் உள்ளே வர முடியும். பட் இந்த டீம் தான் இந்த 11ல் விளையாட போகிறாங்க. இப்போ வாஷிங்டன் சுந்தர் வேறு ஃபிட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே. அது வேறு, அவர் எந்த அளவுக்கு ஃபிட்டுன்னு வந்து நியூஸ் வெளியே வரல. நான் வாஷிங்டன் சுந்தருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வரும் பார்த்தாக்கா ஹர்ஷித் ராணா அன்ஃபிட், அவனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் சிராஜை வச்சுட்டாங்க. ஸோ வாஷிங்டன் சுந்தர் வேறு, அது ஒரு பொசிஷன் இருக்குது. சார், இந்தியாவோட பேட்டிங் பற்றி பேசும்பொழுது எனக்கு யூஎஸ்ஏவோட ஃபீல்டிங் செட்டப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். ஏன்னா அபிஷேக் சர்மாவுக்கு அவங்க ஃபீல்டர் எங்கே வேணாலும் நிறுத்திருக்கலாம். ஸோ அது கரெக்டான ஒரு ஸ்கெட்சோ. அது அந்த பிளானிங் பற்றி நீங்கள் யூஎஸ்ஏ வந்து சாதாரணமான டீம்னு இடம் போட்டுற முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய இடங்களில் ஒரு சில மேட்சஸில் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஃபீல்டிங் வேர்ல்ட் கப்பில் அவங்க பாகிஸ்தானை பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபீல்டிங் செட்டப் எப்படி பார்க்குறீங்க சார்? அந்த பவுலிங் இது வந்து பிகாஸ் ஆஃப் தி டெக்னாலஜி அண்ட் கோச்சிங் ஸ்டாஃப் அதெல்லாம் பற்றி பார்க்கும்போது உலகம் ஃபுல்லாக இது வந்து இந்த பிளாட்டிங் அண்ட் பிளானிங்னு சொல்லுவாங்க. ஓகே. அதாவது தன் டீமை வந்து வீடியோ போட்டு பார்க்குறோம், அவங்க ஆப்போனண்ட்டையும் வீடியோ போட்டு பார்த்துட்டு அவனோட வீக் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். அதுதான் கோச்சோட வேலை. ஓகே. ஏன்னா சப் ஸ்டாஃப், கோச்சிங் ஸ்டாஃபே கிட்டத்தட்ட 10 பேர் இருக்காங்க. அப்புறம் வீடியோ அனலிஸ்ட்டு, அது இதுன்னு என்னெல்லாம் இருக்காங்க, சைக்காலஜிஸ்ட்டு எல்லாம். ஸோ அதனால் வந்து எல்லா டீம்லேயும் வந்து கேம் சரக்கு இருக்கோ இல்லையோ இதெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ இந்த பிளானிங். அது ரெண்டாவது பாஸ் ஆன் இன்ஃபர்மேஷன். இந்த கவுண்டி விளையாடும்போது, அந்த இது விளையாடும்போது, ஒவ்வொருத்தர் விளையாடும்போது இவனுக்கு இந்த வீக் பாயிண்ட் இருக்கு, அவனுக்கு இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போது வந்துடும்.
கம்ப்ளீட்டாக. இல்ல, ஸோ நம்ம அபிஷேக் weak- சர்மாவுக்கு வந்து இந்த வீக் பாயிண்ட்டை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, ஃபர்ஸ்ட் பால் அவன் அடிக்க போகிறான்ட்டு. அதுதான் எனக்கு வந்து ஆறலை. ஓகே. அது என்ன, அது ஃபர்ஸ்ட் பால் அடிக்கணும்ன்ட்டு ஒரு இது. ஈ ஷுட் பி டிசிப்ளின்ட். அதான் சார், அவங்க நிறுத்தி வச்சதா இருக்கட்டும், பவுலிங் சேஞ்ச் பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லாமே இந்த யூஎஸ்ஏக்கே நம்மளோட வீக்னஸ், அதாவது அவங்க எவ்வளோ அனலைஸ் பண்ணியிருந்தாலுமே கூட இந்தியாவோட வீக்னஸ் யூஎஸ்ஏக்கே தெரிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல சார். அடுத்தடுத்த மேட்சஸில் இன்னும் பெரிய பெரிய டீமோட விளையாடும் பொழுது அப்போ அவங்களுக்கும் அந்த ஒரு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஏன்னாக்கா இந்த வீக் பாயிண்ட்ஸ் எல்லாம் வெளியே இப்போ ஸ்ப்ரெட் ஆகிடும் அப்படி. ஓகே. ஏன்னா இவங்க எல்லாரும் எல்லா டீமில் விளையாண்டுருக்காங்க. அந்த பிக் பேஷ் விளாட்றாங்க, அது விளாட்றாங்க, SA20 எல்லாம் விளாட்றாங்க. ஸோ கிளியராக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகே. கிளியராக ஒவ்வொரு பிளேயருக்கும் வந்து வீக் பாயிண்ட் வெளியே தெரிஞ்சிடும். அதனால அதனால் வந்து பிளேயர்ஸ் தான் என்ன பண்ணணும், கோலிக்கே இந்த வீக் பாயிண்ட் வந்துருச்சு. ஸோ அவன் என்ன பண்ண, அதே மாதிரி ரோஹித் சர்மாவுக்கு அந்த வீக் பாயிண்ட் வந்துருச்சு. இவங்க என்ன பண்ணணும், டக்குன்னு மாற்றிக்கணும். அது ஜோ ரூட் மாற்றிருந்தா பாருங்க, மாற்றிட்டு பிரமாதமாக ஆடிட்டு அந்த மாதிரி குயிக்காக மாற்றிட்டு அந்த கிரைசிஸ் விட்டு வெளியே வரும். ஓகே. யூஎஸ்ஏ டஃப் கொடுப்பாங்களா சார்? ஏன்னா பாகிஸ்தான் மேட்ச் நேற்று நம்ம பார்த்துருந்தோம். இது மாதிரி பார்க்கும்பொழுது யூஎஸ்ஏ கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்களோ? இல்லை, யூஎஸ்ஏ வந்து போன வேர்ல்ட் கப்பில் பெட்டர் டீம். ஓகே. ஏன்னா அந்த ஆரக்கிள் எம்ப்ளாயர் ஒருத்தர் ஓப்பனிங் போலிக்கு ஒருத்தர், அந்த ஃபர்காட் இஸ் நேம், அவர் இல்லை இப்போ இந்த வருஷம். ரொம்ப பிரமாதமாக போட்டார் அவர். அந்த மாதிரி கொஞ்சம் போன வருஷத்துக்கு இப்போ கொஞ்சம் வீக்காக இருக்குது டீம். அதனால் பட் டெஃபினட்டாக தே வில் கிவ் எ டஃப் ஃபைட். ஓகே. இதோட 2-3 டீம் அதர் டீம்ஸ் இருக்குது. நமீபியா ஒன்று இருக்குது, அவங்களும் டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. சொல்ல முடியாது. இப்போ ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து மேட்ச் இன்றைக்கி இருக்குது, அது ரொம்ப டஃப்பாக இருக்கும் அது. ஓகே. ஏன்னா ஆப்கானிஸ்தான் வந்து அவங்கள வந்து நீங்கள் வீக் டீம்னு சொன்னாலே அவங்களுக்கு கோவம் வருது. நான் ஸ்ட்ராங் தான் சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ மொத்தத்தில் வந்து பட் இட் இஸ் குட் தட் 20 டீம் இஸ் பார்ட்டிசிபேட்டிங். ஓகே. ஏன்னா அப்போ தான் வேர்ல்டில் வந்து கிரிக்கெட் இம்ப்ரூவ் ஆகும். அண்டு காசு வரும், எல்லாரும் அசோசியேஷன் காசு வரும். காசு வந்தால் தான் வந்து ரன் பண்ண முடியும். ரன் பண்ணால் தான் கிரிக்கெட் இம்ப்ரூவ் ஆகும். பேட்டிங்கை பற்றி, அதான் இந்தியன் பேட்டிங்கை பற்றி இன்னும் ஒரே ஒரு கொஸ்டினோட முடிச்சுக்கிறேன் சார். சாண்ட்னர் வந்து ஒரு இதில் சொன்னார், இந்தியன் டீமுக்கு வந்து 300 ரன்னாவது அடிக்கணும் போலப்பா, அவங்க வந்து அப்போ தான் அதை சேஸ் பண்ணுறது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு. நேற்று நடந்த மேட்ச் எல்லா ஆல் ஓவர் சாண்ட்னர் வந்து யூஎஸ்ஏல போய் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்தாருனாக்கா அந்த டீமோட கண்டுபிடிச்சிடுவாங்க இவங்க வீக் பாயிண்ட்டை. அதான் சார், அப்படி பார்க்கும் பொழுது நேற்று நடந்த மேட்சஸும் எல்லாமே பார்த்துருப்பாங்க, மேட்சும் எல்லா டீமும் பார்த்துருப்பாங்க. ஸோ எப்படி அதுலேருந்து இந்தியா மீண்டு வர போகிறாங்க, வந்து தான் ஆகணும், அதில் மாற்று. இதில் வந்து ஒன்லி நான் தான் திருப்பி சொல்லல, ஓவர் கான்ஃபிடென்ஸாக காம்ப்ளசன்ஸாக அது மாதிரி பார்க்குறதோட திமிரா அதை பார்த்துட்டு அதை அடக்கினா போதும். ஓகே. இப்போ நீங்கள் கேஎல் ராகுல் மாதிரி ஒரு ஆள் இருந்தால் இந்த மாதிரி ஆயிருக்காது. கண்டிப்பாக சார், அதுதான் நான் சொல்ல வரேன். நான் மற்ற யாரும் கம்பேர் பண்ண விரும்பலை, ஏன்னா மற்றவெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸில் வர ஆளுங்க. கேஎல் ராகுல் ஒருத்தர் தான் அந்த இடத்துல நின்று விளையாடக்கூடிய தகுதி இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேஎல் ராகுல் இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தர் ட்ராப் பண்ணிட்டு கேஎல் ராகுல் உள்ள கொண்டு வந்தால் நல்லா செஞ்சு போடும். ஓகே. அதுதான் பண்ணுறது இல்லை இவங்க. இப்போ வான் பண்ண வாய்ப்புகள் இருக்கா சார்? நேற்று நடந்த கண்டிப்பாக மேட்ச்சில் நேரம் கம்பீர் கண்டிப்பாக லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுத்துருப்பாரு. ஓகே. அபிஷேக் எல்லாரையும் கொடுத்துருப்பாரு. ஓகே. 1 to 11 எக்ஸப்ட் சூரியகுமார் கொடுத்துருப்பாரு. ஓகே. ஓகே. கண்டிப்பாக. இப்போ இந்தியன் டீமோட பவுலிங் சைடு சார், அது எப்படி இருந்துன்னு நினைக்கிறீங்க? வருண் எப்பவுமே உங்களுக்கு சின்ன ஒரு ஹோப்பு, எப்படி இருந்தது இந்தியன் டீமோட பவுலிங்? ஓகே, இந்தியன் டீம் பவுலிங் வந்து இட்ஸ் எ செட் பேக். பும்ரா இல்லாதது அது நல்லா தெரியுது. அண்டு நல்ல வேலை, கடவுள் புண்ணியத்தில் ஆர்ஷ்தீப் சிங்கும் சிராஜும் நல்லா போட்டாங்க. ஓகே. சூரியகுமார் கிளவராக ஹேண்டில் பண்ணார். இவங்க 2 பேரும் 3 ஓவர் கொடுத்தாரு. ஸோ பவர் பிளேயில் வேறு எந்த எக்ஸ்பெரிமெண்டேஷனும் பண்ணலை. இப்போ பவர் பிளேயில் வருணும் ஆக்ஸார் பட்டேலில் போட்டுருந்தாக்க 2-3 6 போயிருக்கும். அது இல்லாமல் இவங்களுக்கு வந்து ஆக்ஸாரும் வருணும் ரொம்ப நல்லா போட்டாங்க. 2 ரன் 3 ரன் தான் கொடுத்தாங்க ஓவரில். ஸோ இந்த மாதிரி ஒரு டோட்டல் கம்மியாக இருக்கும்போது சிக்கனமாக bowling அனலைஸ் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணார் அவர். ஓகே. ஓகே. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு சூரியகுமார் யாதவ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸு கோஆப்ரேட் பண்ணாங்க, நல்லா பண்ணாங்க. யாரும் ஐ திங்க் ஹர்திக் பாண்டியா ஒன்று தான் காஸ்ட்லி, மற்ற யாரும் காஸ்ட்லி இல்லை. நல்ல வேலை சிவம் துபேலாம் ட்ரை பண்ணலை. ஏன்னா இந்த மாதிரி லோ டோட்டல் இருக்கும்போது எக்ஸ்பெரிமெண்டேஷன் ரொம்ப பண்ணக்கூடாது, டிசிப்ளின்டாக இருக்கணும். அது கரெக்டாக பண்ணார். ஓகே. அப்போ ஃபுல் கிரெடிட்ஸ் நேற்று மேட்ச்சில் வந்து ஃபுல் கிரெடிட் ஆகலாம். பேட்டிங்கும் சூரியகுமார் தான், ஃபீல்டிங்கு பவுலிங் சேஞ்ச் எல்லாமே சூரியகுமார் தான். ஒன் மேன் ஷோ அது. வருண் வந்து நிரூபிச்சுட்டே இருக்காருல்ல சார். ஆமாம், நம்மளுக்கு நீங்கள் என்ன பொசிஷனில் வருண் தான் பெஸ்ட் ஸ்பின்னர். நான் திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆமாம். அண்ட் வேர்ல்டு கப்லேயே நான் ஐ ரேட் வருண் டு பிகம் நம்பர் 1 பர்பிள் கேப்னு சொல்கிறாங்களே, அது வருணுக்கு தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து கிளவர் பவுலர். அண்ட் நேத்தியே அவர் சில பால்லாம் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் பீட்டுன்னா விக்கெட் கீப்பர் பீட்டன் அது மாதிரி போயிட்டே இருக்காது.
ஓகே. அதனால் இஸ் டூ குட். அக்ஷர் அக்ஷருக்கும் நேத்து டக்குனு மிஸ் ஆகி கிக் ஆயிடுச்சா சார்? இல்லை நல்லா போட்டார். ஓகே. அக்ஸார் வந்து ட்ராப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது அக்ஸாருக்கு பதிலாக ஜடேஜா எடுக்கிறது வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஜடேஜா நேற்று ஏன்னா போன வேர்ல்டு கப்பு போன சாம்பியன் எல்லாத்தையும் அக்ஸார் விளையாட்டுருக்காரு. ஸோ ஜடேஜா இருந்தால் கூட அக்ஸார் லெவலில் இருக்கணும். ஓகே. அக்ஸார் சச் அ குட் பிளேயர் அண்ட் பேட்டிங் வந்து நம்பர் 4 ஆடக்கூடிய சக்தி இருக்குது அவருக்கு. ஜடேஜாக்கு அந்த சக்தி கிடையாது. அக்ஸாருக்கு அந்த சக்தி இருக்குது. அதனால் டெஃபினட்டாக அக்ஸார் வந்து ட்ராப் பண்ணவே கூடாது. அக்ஸார் வருண் 2 பேரும் 100% எல்லா மேட்சும் விளையாடுவாங்க. ஓகே. இந்தியா வந்து ட்ரம்ப் கார்டே அக்ஷர் பட்டேல் அண்ட் வருண் சக்கரவர்த்தி போலிங்கில் ப்ளஸ் பும்ரா, ஆஷ்தீப் சிங், இந்த 4 தான் மெயின். மற்ற வந்து ஹெல்ப்புக்கு ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே ஆர் குல்தீப்ஸ் யாதவ். ஓகே. ஓகே. அந்த மாதிரி வச்சுக்கணும். அண்ட் முகமது சிராஜ் நல்லா போட்டார்னா வெல் அண்ட் குட். நேற்று எனக்கு விக்கெட் கீப்பிங்லையும் கொஞ்சம் டவுட்டு தான் சார். அவர் என்றைக்குமே கேஸ் அவர். நான் வந்து சஞ்சு சாம்சனே போதாதுன்னு சொன்னேன். இவர் அதுக்கு மேலே இவர். அதுக்கு தான் நான் திருப்பி சொல்லுவேன், ஜிதேஷ் சர்மா தான் பெஸ்ட் விக்கெட் கீப்பர். அவரை வந்து ஃப்ரண்ட்டில் டைவ் அடித்து கேட்ச் பிடிக்கக்கூடிய ஆள் இது. அது வந்து நான் சொன்னால் புரியாது, பார்த்தா தான் தெரியும். ஏன்னா விக்கெட் கீப்பர்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் டைவ் அடிக்க மாட்டாங்க. ஏன்னா பால் பிச் ஆச்சுன்னா ஃபேஸ் போயிடும். எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்படி மூஞ்சி அப்படி திருப்பி இது பண்ணுவாங்க. இவர் அப்படி இல்லை, பார்த்து டைவ் அடித்து கேட்ச் பிடிக்கிறது பெரிய விஷயம் அது. ஓகே. அது வந்து கேம் விளாட்னா தான் தெரியும் அது. அது மாதிரி ஜிதேஷ் சர்மா இஸ் த பெஸ்ட் விக்கெட் கீப்பர். ஓகே. சி இந்தியாவில் வந்து அருமையாக கிடச்சிருக்காங்க 2 பேர், ஜிதேஷ் சர்மா அண்ட் ஜூரல். இந்த 2 பேரும் யூஸ் பண்ணிக்கணும். திருப்பி சீனியர்ஸ்னு எடுத்துட்டு இருக்கக்கூடாது. ஜிதேஷ் சர்மா, ஜூரல் அண்ட் கேஎல் ராகுல், இந்த 3 விக்கெட் கீப்பர் தான் வச்சுக்கணும். மற்றெல்லாம் யூஸ் இல்லை. ஓகே. இப்போ இவங்க பேக்கப்புக்கு கேஎல் ராகுல் கொண்டு போயிருந்துருக்கணும் அப்படின்னு. கேஎல் ராகுல் வந்து இஸ் அ சூப்பர் பேட்ஸ்மேன். இந்தியாவில் பெஸ்ட், டெக்னிக்கலி பெஸ்ட் பேட்ஸ்மேன். எஸ். அண்ட் வெரி சேஃப் விக்கெட் கீப்பர். அண்ட் ஆல்சோ சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி 3 ஃபார்மேட்லேயும் விளையாடக்கூடிய ஆள். அதனால தான் நான் கேஎல் ராகுல் சப்போர்ட் பண்ணுறேன். ஓகே. ஓவராலாக நேற்று எங்களுக்கு கொஞ்சம் படபடப்பாக இருந்தாலுமே கூட எல்லாரும் வின் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம். ஓவரால் நேற்று மேட்ச் வந்து இந்தியா கிரேட் எஸ்கேப் அப்படின்னு டைட்டில் கொடுக்கலாம். நீங்களே வந்து கிரேட் எஸ்கேப் ஃபார் இந்தியா. ஓகே. ஏன்னா சூரியகுமார் வந்து அவதார புருஷன் மாதிரி வந்து காப்பாற்றினார். அவர் வந்து காப்பாற்றலைனாக்க ரொம்ப கேவலமாக இருக்கும். அண்ட் இவங்க நேமெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கும் பயங்கரமாக. அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி டேமேஜ்டு. இதை உடனே அவங்க ரெக்டிஃபை பண்ணி ஒழுங்காக விளையாட, அடுத்த மேட்ச்லேருந்து ஒழுங்காக விளையாடினாக்கா இது கோச் கையில் இருக்குது. கோச் என்ன பண்ணும், விப்பு சவுக்கு கையில் எடுத்துக்கணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ஆளுகளுக்கு இவங்கெல்லாம் சூப்பர் ஸ்டார், யார் சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க. கம்பீர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், ஒன்றுமே செல்லம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கை கோலி அண்ட் ரோஹித் இருக்கும்போது கம்பீர் வந்து சீனியர்னு கொஞ்சம் பார்த்து அலவன்ஸ்லாம் கொடுத்துருந்தார். இப்போ வந்து எல்லாம் ஜூனியர்ஸ், யாருக்கும் அந்த இது அலவன்ஸ் கொடுக்கக்கூடாது, தண்டனை கொடுக்கணும். ஓகே. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஏன் சொல்கிறேன்னாக்கா, இந்த மேட்ச் கை விட்டு போயிருக்கும். அப்போ என்ன, ரசிகர்கள் மூஞ்சி எங்கே கொண்டு வச்சுப்பாங்க. அண்ட் பாகிஸ்தான் வேறு விளாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் மோசமாகிடும் சுச்சுவேஷன். ஓகே. ஸோ ஃபைனலாக இதோட நான் முடிச்சுக்கிறேன் சார். இந்த ரிங்குவை பெஞ்ச் பண்ணிவிட்டு சஞ்சு உள்ளே கொண்டு வந்தால் ஒரு நல்லா இருக்குமோ, அப்படி பாசிபிளா? கொண்டு வரலாம், ஓகே. பட் இப்போ நீங்கள் ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் நீங்கள் பார்க்கணும், ரிங்குவா சிவம் துபைவான்ட்டு. ஏன்னா பால் வந்து மேலே போச்சுன்னா ஐயா எல்லோரும் ரிங்குன்றாங்க. எங்கே பார்த்தாலும் ரிங்கு தான் வந்து கேட்ச் பிடிக்கிறாரு. கரெக்ட். அதனால் நான் சொல்கிறேன், ரிங்கு ஹஸ் பிகம் த நம்பர் 1 ஃபீல்டர் ஃபார் இந்தியா. ஓகே. அண்ட் ஒரே கேரண்டீடு கேச்சிங் பர்சன். அதனால் அவரை ட்ராப் பண்ணாக்க ஒன்று வீக் ஆகிடும். ஸோ எய்தர் ரிங்கு ஆர் சிவம் துபை ட்ராப் பண்ணிவிட்டு சஞ்சு கொண்டு வரலாம். பட் சஞ்சு இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் த மேட்ச். ஏன்னா அவரோட கீப்பிங்கும் நாட் எக்ஸ்ட்ராடினரி, பேட்டிங்கும் நாட் இன் குட் ஃபார்ம். அதனால் இதே டீம் தான் கண்டினியூ ஆகும். ஓகே. சார் ஃபைனலாக இந்தியா விசஸ் பாகிஸ்தான், உங்களோட ஃபேன்ஸ் குறிப்பாக கேட்க சொன்னது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது? நடக்குமா நடக்காதா? எங்களுக்கு நேற்று நடந்த மேட்சை விட அதுதான் எங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக. நீங்கள் திருப்பி சொல்லுங்கள், நடக்குமா நடக்காதா? சினிமாவில் வரும் டைலாக் வரும், நீங்கள் நல்லவரா கெட்டவரா? இல்லை அப்படி இல்லை, இருக்கும் ஆனால் இருக்காது, அந்த மாதிரி அதே தான் இருக்குது இப்போ. ஓகே. பாகிஸ்தான் என்னை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் திமிரில் ஒரு பூச்சி காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து இந்தியா மேட்ச் விளையாடலைனாக்கா தே ஆர் இன் டீப் ட்ரபிள். அண்டு ஐசிசி சேர்மன் வந்து நம்ம ஜெய் ஷா, அவர் சும்மா விட மாட்டார் மேட்ரு. ஓகே. ரெண்டாவது உலகம் ஃபுல்லாகவே இந்தியா சப்போர்ட்டில் இருக்குது. பாகிஸ்தானை வந்து திருட்டு பசங்கன்ற மாதிரி திருட்டு வேலை பண்ணுறாங்கன்னே பேர் வந்திருக்கு. ஏன்னா இவங்க வந்து இந்தியா மேட்ச் விளாட மாட்டேன்னு சொன்னது தப்பு. வேர்ல்டு கப்பில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்னு சொன்னாக்க சரி ஓகே, நீ பிரின்சிபல் இருக்குன்னு அர்த்தம். பங்களாதேஷ் சப்போர்ட் பண்ணி நீ வேர்ல்டு கப்லேயே விளாட்லன்னு, பங்களாதேஷ் சப்போர்ட் பண்ணி நான் இந்தியாவோட விளாட மாட்டேன்னா என்ன அர்த்தம்? மற்ற கண்ட்ரியோட விளாட இந்தியாவோட விளாட மாட்டேன். இத்தனைக்கும் அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்தியா. எப்படின்னாக்கா எல்லா மேட்சும் பாகிஸ்தான் வந்து ஸ்ரீலங்காவில் விளாட்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஆமாம், அதுவே பெரிய விஷயம். அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை.
இந்த மாதிரிலாம் நெக்ஸ்ட் டைம் பண்ணாக்க எலிமினேட் பண்ணிடணும். ரெண்டாவது பாகிஸ்தான் வந்து இஸ் பிகமிங் வெரி அன்சேஃப் அண்ட் அன்ஸ்போர்ட்டிவ். த சூன் வி ரிமூவ் பாகிஸ்தான் ஃப்ரம் கிரிக்கெட் சீன் இஸ் பெட்டர். ஓகே. நான் சொல்கிறது ரசிகர்களுக்கு பிடிக்காது, ஆனால் இது வந்து போக போக ரொம்ப மோசமாக போயின்னு இருக்கும். அவங்க இன்னும் சேர்த்துப்பாங்க 2-3 பேரை. பங்களாதேஷ் இப்போ சேர்த்துட்டாங்க. அந்த மாதிரி சேர்த்து டிஸ்மேட் பண்ணி அவங்க வந்து பேரலல் ஐசிசி ஆரம்பிக்கணும்னு பார்க்குறாங்க அவங்க. ஓகே. அந்த மாதிரி ஒரு மூவ்லாம் இருக்குது. அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி பழைய கிரிக்கெட்டர்ஸ் எல்லாமே மோசமான ஆளுங்க பாகிஸ்தானில். அவங்க கமெண்ட்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏன்னா எல்லாம் டெரரிஸ்ட் போல அந்த மாதிரி பிஹேவியர். அதனால் மொத்தத்தில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வந்து அதே வேர்டு டிசிப்ளின் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக சார். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். வழக்கம்போல நிறைய விஷயங்கள். ஷோவில் உங்களை சந்திக்கும் பிறகு உங்களை வந்து எடுக்கிறாங்க.